வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா பவர்ட் பை சென்னிஸ் மென்ஸ் அண்ட் விமென்ஸ் பிரீமியம் வியா கோ-பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு பேசுகிற சப்ஜெக்ட் ஒன் சைட் லவ் அல்லது ஒருதலை காதல் அப்படின்னா இன்னைக்கு கரண்ட்ல ரொம்ப அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது இருக்கிறது. வெளியிலிருந்து அதை பார்க்கிறவர்கள் அதுக்கு வெவ்வேறு விதமான வடிவங்கள் கூட காதலே பண்ணாதீங்கப்பா அப்படின்னு ஒரு கருத்தாக்கமோ அல்லது இந்த காலத்தில் இது செட் ஆகாது, ஒருதலை காதல் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு வெளியிலேருந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் யுவதிகளையும் அழைத்து பேசுகிற போது ரியாலிட்டியில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒரு பக்கம் பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஒருதலை காதலில் இருந்தவர்கள் அல்லது இருக்கிறவர்கள் இல்லையா. இன்னொரு பக்கம் இந்த ஒருதலை காதல் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, குறைச்ச கொடுக்குறானுவோ, பிரச்சனை பண்ணுறாங்க, இது ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இன்னொரு பக்கம் இருக்காங்க. ஓகே, நான் முதல்ல ஒரு காமனான கேள்வி ஒன்று வைக்கிறேன். எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி அதில் என்ன அப்படின்னா, ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் நம்ம அப்பாக்கள் பீரியட்லாம் வந்து சினிமாக்கள்லேயே கூட அதை பார்க்கலாம். லவ்வுங்களே அவன் வந்து எடுத்தோடனே அந்த பொண்ணுகிட்ட பேசுகிற டைலாக்லே அது என்ன வரும்னா, நான் உன்னோட மனசார வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிமா. ஓகே, அப்படியே போயும் கூட ஒரு கட்டத்தில் அந்த காதல் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அந்த பொண்ணுக்கு வேறு வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலும் கூட அதுக்கப்புறம் கொஞ்சம் தாடி வளர்த்துக்கிட்டு சோகமாக தெரிஞ்சு அவள் வீட்டு முன்னால் போய் நின்று அவள் போன தெருவில் அப்படியே சோகமாக பாது. அதிகபட்சம் நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சோகத்தை எல்லாம் கடந்து வந்த பிறகு அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த புள்ளியோட பேரை வைப்பான். இது ஒரு மாடல் அப்போ இல்லையா? அந்த மாடலை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இப்போ அது கொஞ்சம் சென்டிமெண்டான இதுதான், பட் ஆனால் இப்போ வந்து அது செட் ஆகாது. ஓகே, வேற சிரிப்பு தான் சார் வரும். சிரிப்பு பேசிக்கா எங்க அப்பாவோட கை பார்த்தா தெரியும், அவர் கையில பச்சை குத்தி இருப்பாரு பேரை. ஆனா அது எங்க அம்மா பேர் கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்தே கேட்பேன், அது யார் இன்ஷியல் அப்படின்ட்டு. ஓகே, இந்த பச்சையெல்லாம் குத்தி தரதெல்லாம் எவ்வளவு காமெடி, செம்ம சிரிப்பா இருக்கும் சார். லைஃப் பார்ட்னர் முடிவாகவே இல்லை, அதுக்குள்ள போட்டாச்சு. அடுத்து வந்தா கேள்வி கேட்பான்னு தோணணும்ல. இந்த ஜென்ரேஷனுக்கு அது வந்துட்டு ஒரு லூஸ் தனமாக தான் சார். இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு லூஸ் தனமாக அது ஒரு அழகிகள் சார். லைக் வந்து நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியாது. இப்போ எங்கள் அப்பா வந்து டைரி எழுதிட்டே இருந்தாங்க, அந்த பொண்ணை பற்றி நிறைய எழுதியிருப்பாங்க டைரி குறிப்புகள். இப்போ கூட ஒருதலை ராகம் பாட்டெலாம் கேட்டால் வந்து அவங்க ஒரு மாதிரி ஃபீல் ஆவாங்க. ஓகே, அது ஒரு அழகான விஷயம், அவ்வளோதான். ஓகே, இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க வியூலேருந்து நம்ம பார்த்தா ஆக்வர்டாக இருக்கும், அன்ஈஸியாக இருக்கும், அண்ட் கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கும். ஆக்வர்ட், அன்ஈஸி, சிரிப்பாக இருக்குது. ஆக்வர்ட் ஏன் இருக்குன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ இருக்க நம்ம ஜென்ரேஷன் பசங்க அங்கே ஒரு காதலி வீடு இருக்கோ இல்லை அவங்கள ஒரு வீடு இருக்கோ அங்கே போய் நின்றுக்கிட்டு அந்த வீட்டையே எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஆக்வர்டாக இருக்கும் இல்லையா? போக வர பார்த்து சிரிப்பாங்க, ஏன்னா அவன் லூசுத்தனமாக இங்கேயே நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒன்று அன்ஈஸியாக இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ப்ரொஃபஷனலாக வி ஹேவ் டு கோனா, தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு தலை சீவாமல் அந்த பழைய நாயை பின்னாடியே கூட்டிகிட்டு போகிறது அன்ஈஸியாக இருக்கும். இன்னொன்று சிரிப்பு. கண்டிப்பாக வந்துட்டு அந்த குழந்தைக்கு அந்த பேர் வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதே இப்போ சிரிப்பான விஷயம். அந்த மாடல் காதல் இப்போ நீங்கள் இந்த ஜென்ரேஷன்ல வந்து அப்படி இருக்க சான்ஸே இல்லை சார். ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கலாச்சே கொண்டுருவாங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் கலாச்சுருவாங்க, கலாச்சிட்டே கொண்டுருவாங்க சார். ஆக்சுவலா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது ஃபன் பண்ணுவாங்க. ஓகே, அதாவது எனக்கு ஒருதலை காதல் அவ்வளோ நினைச்சு நான் தாடி வச்சிருக்கேன்னா கலாச்சு விட்டுருவானுங்க, கலாச்சிட்டே பயங்கரமாக கலாச்சிருவாங்க, கிண்டல் அடிப்பானு. கிண்டல் அடிப்பாங்க. நீங்கள் உங்கள் மைண்ட்லேயே சொல்லுங்கள், ஒரு ஒருதலை காதல் தோல்வி ஓகே அப்படின்னா ஒரு ஆண் ஃபீல் பண்ணுறான்ல, அது எப்படி பார்க்குறீங்க? அப்சஷன் வந்து எப்படின்னா அவ பேர் குழந்தைக்கு கொடுக்கறது எல்லாம் இட்ஸ் அப்சஷன். ஸோ இட்ஸ் டேஞ்சரஸ். அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். இட்ஸ் நாட் ஃபனி. கொஞ்சம் ஜோக் வேணால் அது பண்ணிக்கலாம், ஆனால் டேஞ்சரஸ். தட்ஸ் வாட் ஐ சே. ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு பெண்ணினுடைய நினைவாகவே ஒருதலை காதல் எண்ணத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய கவலையில் அப்படியே சுற்றிட்டு இருக்க ஒரு பையனை பார்த்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க இன்னைக்கு? அப்படிப்பட்ட காதல் இப்போ அப்படின்றது வந்து இட்ஸ் இடியாட்டிக் திங். ஏன்னா அவங்களோட லைஃப் அவங்க பார்க்க மாட்டுறாங்க. அந்த பொண்ணோட லைஃப்பை நினச்சி அவங்க யோசிக்க மாட்டுறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் எப்படி சஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்களது மட்டும்தான் தோணுது. இட்ஸ் ரியலி இட்ஸ் இடியாட்டிக் திங். ஓகே, ஒரு மாதிரி ட்ராமாட்டிக் திங், அவ்வளோதான். அதை நான் ப்ளூஸுனோ இல்லை சிரிப்புனோ அதெல்லாம் சொல்ல. அது ட்ராமாட்டிக். அது இயல்பானதா இல்லை, நேச்சுரலாக இல்லை, ட்ராமாட்டிக். சார் இப்போவும் இருக்காங்க சார், அதே மாதிரி என் லைஃப்பில் இருக்காங்க சேம். ஆனால் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் சார். அவங்கள பற்றி நினைக்கும் போது ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்காக, சில டைம்ஸ் கில்ட்டியாக இருக்கும் சார். இவன் மிஸ் பண்ணுறோமோ இல்லை அந்த மாதிரி தாட்லாம் வரும் சார் அடிக்கடி. கன்ஃபியூசிங் ஸ்டேஜ் நிறையா. அவனை மிஸ் பண்ணுறோமோன்னு ஒரு பக்கம் தோணும், அப்புறம் ஏன் இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும்? அது அவன் ரொம்ப இப்போ என்னை பற்றி ரொம்ப நினச்சி அவனோட லைஃப் ஸ்பாயில் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக ப்ளஸ் ஹர்ட்டிங்காகவும் இருக்கும்.